ஏழை தேடி வந்த நீ நாட்டு மன்னர் எனக்கு பதவி கொடுத்து விட்டார். இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கிறது. அரண்மனை சுற்றி வர வேண்டும். அரண்மனை பொருளாய் ஜோதியாய் துணராய் ஜோதியின் உள்ளத்தில் எவர் ஒருவர் குடிகொண்டிருப்பாயோ அவரையே காத்து ரட்சிப்பாய் அன்னை கருமாறி. முல்லை நாட்டு மன்னர் படைகளை திரட்டிக் கொண்டு போருக்கு வருகிறேன் என்று லிகிதம் அனுப்பினார். 2 நாட்களாகியும் இன்னும் வரவில்லை. என் அவைக்காவலன் எங்கு சென்றான், என்ன ஆனான் என்று ஒன்றுமே தெரியவில்லை. இன்னும் சென்றார். அந்த பகவான் பேரை சொன்னா உடம்புல நோய் இருந்தா கூட பறந்து போய் அந்த பக்கம் பார்த்துக்கும். இது நான் திருப்பதி போறேன், 3ஆம் சனி வந்தா போது எந்த வேலை எந்த அப்படியே கடாசிட்டு திருப்பதி போய் வந்தா தான் என் மனசு சாந்தி அடையும். ஏதோ அந்த வெங்கடேஷ் பெருமாள் காலில் நெடுக்க வேணும். ஆனால் புட்டாசி மாதம்லாம் இப்போ போக முடியாது, ஜனத்தொகை அதிகமாகி போச்சு. அதனால தான் டிக்கெட்டு வேற போட்டேன். நான் முன்னாடியாகவே கிளம்பிட்டேன், ஆடி மாதத்திலே கிளம்பிட்டேன். திருப்பதி போக பத்திரம் தான் வாங்க, நான் பாத யாத்திரை உங்களை இட்டு போகிறேன். நான் எல்லாம் செலவு இருந்து நான் பார்த்துக்கிறேன். ஆனால் போக முடியாத வயசானவங்க இருந்தீங்கன்னா இதில் 5 10 போடுங்க, எதுமா திருவள்ளூர் கொட்டிட்டு வந்துடுறேன். அது எனக்கும் புண்ணியம், உங்களுக்கும் புண்ணியம். திருப்பதி மலை மாசி வெங்கடேசா மகள் மனம் நாடு சீனிவாசா ஏழுமலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. கோவிந்தா கோவிந்தா, ஏதோ திருப்பதி போறதான் போறோம். நம்ம தளபதி யாரை பார்த்து போவோம். எங்க தளபதி? தப்பா நினைக்காது, நான் மாறு வேஷத்துல வந்துக்கிறேன். எதிரி படை எப்படி எப்படி வந்துக்கிறானுங்க, அவன் என்னென்ன படம் எடுத்துட்டு வந்துக்கிறான், எவ்வளவு ஜனம் வந்துக்குது அப்படின்னு பார்த்துட்டு வரத்தான் மாறு வேஷத்துல வந்துக்கிறேன். ஆபா அறிவின் சிகரம் அப்படியே போனா போட்டு தள்ளிடுவானுங்க. அன்பன் என்றால் உன்னை போல் தலைவா போடு தலைவா. உடல் பிறப்புகளால் கிடைக்கும் கவிதை அதிர்ஷ்டவனா அது தானாக தேடி எடுத்தவர். நீ எனக்கு கிடைத்த பொக்கிஷம். போடு போடு போடு. சரி தலைவா, உள்ள நாட்டு மன்னர் படைக்கு வர அது இருக்கட்டும். நம்ம படை எப்படி எப்படி இருக்குது, எந்தெந்த படைய எவ்வளவு பேர் இருக்கிறாங்க நான் காட்டுறேன். சந்தோஷமாக இருக்கிறது. அரண்மனை சுற்றி வர வேண்டும். ஆடி பாடிக்கொண்டு செல்லுகிறேன் அரண்மனை சுற்றி வருவதற்காக. பொதுவாக என் மனசு ஒரு போட்டியிலே வந்துவிட்ட சொல்லும். பொதுவாக என் மனசு தங்கம் போட்டியிலே வந்துவிட்ட சிங்கம். பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டியிலே வந்துவிட்ட சொல்லும். வெற்றி மேல் வெற்றி வரும், ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் பாடுவோம் என்னாலுமே. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் பாடுவோம் என்னாலுமே. பொதுவாக என் மனசு தங்கம். இதுதான் யானைப்படை. யானைப்படை 5000 யானை, 15,000 வீரர். என்னடா உரைக்கிறார்? ஆமாங்க, 5000 யானைக்கு 15,000 15,000 பேர் யானை குலப்பாடுறதுக்கு, 15,000 பேர் யானை சாப்பாடு போறதுக்கு, 15,000 பேர் யானை மேல நின்று சண்டை போறதுக்கு. இருந்தா தான் எதிரி நம்ம கொல்ல முடியும். அறிவின் சிகரமடா. இன்னும் படைங்குது. காட்டும் போ. குதிரைப்படை, இது வில்படை, இது காலால் படை. ஆமாங்க நண்பா, நான் படங்களை பார்த்து கொண்டு வருகிறேன். யாரோ ஒரு சின்னஞ்சிறு படிப்பையன் ஆடி பாடிக்கொண்டு பாத்தாங்க. பாத்தியா, நாடு கட்டு பாச்சு. உண்மைதான். நம்ம நாடு என்ன நிலைமை இருக்குது. அவன் பதத்துல வந்து அங்க போருக்கு உட்காந்துக்கிறான். இவன் நாடாலும் குச்சி போட்டு ஆடின்னு பாடின்னு போறான். அவன் யாரு பார்த்து தள்ள ஒரு தள்ளுவோம். புறப்படு போகலாம். குறுக்கு வையல் சந்திப்போமா நடலாம். காலையில பாட்டு விட்டா தெளிக்கட்டு காலையெல்லாம் துள்ளிக்கிட்டு ஓடு மடி, துள்ளிக்கிட்டு ஓடு மடி, மல்லுக்கட்டு தூக்கிக்கிட்டு
அம்பிருக்கும் காலையிடம் தெம்பிருக்காதே, தெம்பில காலையிடம் அம்பிருக்காதே. குழவை போட்டு பாடுங்கடி, கும்பி அடிச்சு ஆடுங்கடி, மாரியம்மன் கோவிலுக்கு பொங்கலை வைப்போம் வாருங்கடி, பொங்கலை வைப்போம் வாருங்கடி, பொங்கலை வைப்போம் வாருங்கடி. பிறந்த ஊருக்கு புகழை தேடு, வளர்ந்த நாட்டுக்கு பெருமை தேடு. பொடி வைக்கிற பையனானி காலுக்குள்ள எவ்வளோ அந்த பழக்கமே கிடையாது. அவர் தான் சொன்னாரு பொடி பையன். சின்ன பையன். ஓ நீ சின்ன பையன் இல்ல நாகப்பன் பையன். போடா. எந்த நாட்டை சேர்ந்தவன்? உன்னுடைய பேர் என்ன கேக்குறீங்களா? நீங்க யாரு? காலம் கட்டி போச்சு. ஆமா. நம்ம கட்டும்னா நம்மள கேக்குறாங்க. சரி சொல்லு தலைவா. டேய் மணிமணி நாட்டை சேர்ந்தவன். முப்படாய் தளபதி ஆள வந்தான் கட்சியில போய். ஐயோ சாரி. ஓ முப்படாய் தளபதி ஆள வந்தான். ஐயா வணக்கம். நீங்க நான் வேலைக்காரன்டா போடுறேன். நல்லா 100 நாள் போட. எந்த நாட்டை சேர்ந்தவன்? இதே நாட்டை சேர்ந்தவன். முன்னாள் கோட்டை காவலர் நாகப்பன் இருந்தார். அவருடைய மகன் என்னுடைய பேர் கதிரவன். நான் புள்ளையா அட பாய் நான் புள்ளையா. நாகப்பன் சொல்லு. வராது நான் புள்ள. நாக்கு நல்லா வலிக்கணும். டேய் எங்கடா வீட்டுக்கு போறதுக்கே டைம் ஜெய நாக்கு வர வைக்கணுமா? எட போடா. நாகப்பன் மகன் கதிரவன். கதிரவா இது என்ன அரசாங்கமா? என் நாட்டு மன்னர் எனக்கு பதவி கொடுத்திருக்கிறார். ஆமா. என்ன பதவி? ஏற்கனவே என்னுடைய தந்தை செய்து கொண்டிருந்த கோட்டை காவலர். அதே வேலை எனக்கு கொடுத்திருக்காங்க. சொன்னார் நாகப்பன் மகன் கதிரவா பதவி வந்து விட்டது என்று ஆணவத்தில் இருக்கக்கூடாது. ஒரு மனிதனுக்கு பதவி வந்தால் பணிவு இருக்க வேண்டும். அவன் தான் வாழ்நாளில் வளர்ந்து கொண்டே செல்வான். கதிரவா முப்படைகளை திரட்டிக் கொண்டு முல்லை நாடு செல்கிறேன். மோகன்ராஜ் போர் முனையில் சந்திக்கலாம் என்று எச்சரிக்கலாம் என்று சர்வ ஜாக்கிரதையாக மணிவரி நாட்டு மக்களையும் கண் இமைவால் காட்பது உனது கடமையில் இருந்து ஒருபோதும் தவறக்கூடாது. நீங்கள் சர்வ ஜாக்கிரதை. 2 ஒரு வார்த்தை. நான் பரம்பரை அங்க வேலை செய்யறேன். என்ன அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும். சிகரெட் வாங்கினோம் சரக்கு வாங்கினோம் காலை ஐத்தணும். ஏன்னா நீ பழையாளு. அது அப்ப பழையாளு அது சொன்னாலும் ரேக்கிங்டா ரேக்கிங். காலேஜ்ல தான் பாரு. எல்லாத்தையும் போய் ரேக்கிங் தான்டா. பஸ்ல கூட ரேக்கிங் தான்டா. பஸ்ல ஏன் முதல்ல ஏறானோ அவனுக்கு தான் சீட்டு. 2வது ஏறி உக்காந்தா சொத்துல என்ன ஊத்தி விட்டுருவான். அதுக்காக சிகரெட் சரக்கு இது வாங்கி தரணும். வேற ஒண்ணும் வாங்கி தரணும். இல்லன்னா வேலை எடுத்துருவேன். சரி அது போட்டோம். இது என்ன இது? மாறு வாசல் போறேன்டா. எதிரி படம் எப்படி வந்துக்குது ஏதா வந்துக்குது என்னென்ன படம் வந்து பார்த்துட்டு வர போறேன். எப்படி போறப்பா அப்படியே நார்மலா போனா கொன்னுடுவானுங்க. இது போல மாறு வாசல் போனா பக்தன் சொல்லி விட்டுருவாங்க. அது இது உண்டின்னு நினைக்காதே. அவன் என்ன கண்டுபிடிச்சு கத்தியாத்தான்னு வச்சுக்க. கை உள்ள விட்டு மூக்கல ஒரே குத்து புழுக்குன்ற ரத்தம் வரும். மறுமாட்டி இதெல்லாம். இது காலை கட்டி அடிப்பானு. மூஞ்ச மூடிட்டு அடிப்பானா. மாறு மக்களை நிறைய இருக்குது. யார்கிட்ட வச்சுக்கிறேன்? சரி எல்லாம் விடு. இப்ப நான் சண்டைக்கு போறேன். எதிரி படம்லாம் வரும். அதனால நான் திரும்பி வந்தாலும் வரும் வராத படம் சொல்லாதனா. அப்படி கிடையாது. நம்ம தான் பலசாலின்னு எப்பவுமே நினைக்கக்கூடாது. எதிரியும் பலசாலியா இருப்பான். நிறைய பேர் அதான் பண்றானுங்க. நமக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு முறுக்குறான். அப்புறம் மட்டும் 108 தூக்கணும் வரான். இது போல நடக்குது. அப்படி கிடையாது. எதிரியும் பலசாலின்னு நினைக்கணும். அது போல நான் போய் வந்தாலும் ஒரு வரலன்னு வச்சுக்க. என் வீட்டுக்கு பின்ஷன் அனுப்பு. ஆதார் கார்டு ரேஷன் கார்டு நடைமுறை புக்லாம் இருக்கா? உன்னுமாடா திருந்தல நீங்க. ஏண்டா அவனா இதே கேட்டுக்கிறீங்க. ஆதார் அட்டை மாத்துனீங்க, ரேஷன் கார்டு மாத்துனீங்க, அதை கையெழுத்து மாட்டுங்க, போட்டா மாத்துனீங்க, அது மாத்தி இது மாத்திட்டு நகராட்சிக்கு 5 என் காலேஜ் தேடி போச்சு. அதிகாரிங்க அவங்க எங்கடா வேலை செய்யறாங்க? சும்மா தான் உக்காந்துக்கிறாங்க. ஒரு கையெழுத்து கேட்டா போதும் அவங்க கெத்து காட்டுறாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து டிஃபன் சாப்பிடணும். நான் என்ன பண்ணுவேன்? ஒரு நாள் ஃபுல்லா அதுவே போட்டுறான். அது வேணாடா. நான் கூட கவர்மெண்ட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன். என்ன எதுவும் கேட்காதீங்கடா. 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வீட்டை காலி பண்ணி வேற ஊருக்கு போயிடுவேன். ஆதார் கார்டு ரேஷன் கார்டுலாம் எப்படி வாங்குறது? டேய் நான் தான வீட்டு வாடகை கட்ட போறேன். நீங்களா கட்ட பாருங்க. தேவடா எனக்கு எதுவுமே வேணாடா. டேய் நான் 1000 ரூபாய் போயிட்டு வாப்பா. எப்படியோ வேலை தேடி வந்து நீ நாட்டு மன்னர் வேலை கொடுத்து விட்டார். எனக்காக அம்மா எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க. சந்தோஷமான செய்தியை சொல்ல வேண்டும். வேலை தேடிட்டு வரேன்னு போற மகன் இது வரைக்கும் வரவே இல்லையா?
ஒரு சந்தோஷமான செய்தி அம்மா. என்னப்பா செய்தி? எனக்கு வேலை கிடைத்து விட்டதம்மா. வேலை கிடைச்சிருச்சா? ஆமா. ராஜா என்னப்பா வேலை? ஏற்கனவே தந்தை செய்து கொண்டிருந்தாரு கோட்டை காவலன், அதே வேலையை எனக்கு கொடுத்துருக்காங்கம்மா. என்னடா சொல்ற? ஆமாம்மா. கோட்டை காவலன் வேலையா? ஆமா. அந்த வேலை உனக்கு வேண்டாம்டா. அந்த வேலை செஞ்சுதான் உன்னுடைய தந்தை இறந்து விட்டார். அதனால உனக்கு அந்த வேலை வேண்டாம்ப்பா. அம்மா, அப்பாவுக்கு விதி முடிஞ்சு போச்சு, மாரடைப்பால இறந்துட்டாரு. எனக்கு எந்த ஒரு ஆபத்து வராதுமா. எனக்கு அந்த வேலை தான் பிடிச்சிருக்கு, அதை தான் நான் செய்ய போறேம்மா. என்னடா சொல்ற? அந்த வேலை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றியே? ஆமா. என்னமோ சொல்றடா, நீ சொல்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சரி சரி, சர்வ ஜாக்கிரதையா வேலை செய்ய. என்ன? சரிம்மா. ஆமா, தங்கச்சங்க தண்ணிக்கு போறேன்னு போனவா இன்னும் வரவே இல்லப்பா. தண்ணிக்கு போன தங்கச்சி இன்னும் வரலையா? ஆமா. நான் போய் தங்கச்சி எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வரேன், நீங்க வீட்லயே இருங்கம்மா. சரிப்பா. நாட்டு மன்னன் வலைகளை திரட்டிக் கொண்டு வருகிறார் என்று நினைக்கிறேன். 4 நாட்களாகி இன்னும் வரல. இன்னும் வரவில்லை. நம்ம படலாம் வெறுப்புல இருக்கிறாங்க. அப்படியா? வந்தா போது போட்டு போயினே இருப்பாங்க. ஆனால் அவ்வளவு கோபத்துல இருக்கிறாங்க. இந்த படங்களை பார்த்து என் உடல் எல்லாம் சோர்வையாகி 4 நாளாச்சு இருக்காதா? அவள்தானே அவன் இன்னைக்கு நான் சண்டைக்கு வரட்ட. நம்ம போய் மலர் வளம்லாம் பார்த்துட்டு வருவோம். இயற்கை காட்சி பார்த்தா மனசு மாறும். இயற்கை காட்சி பார்த்தா மனசு மாறும். மலர் வனம் எவ்வளவு அழகாக இருக்கிறது. இயற்கை காட்சி பார்த்தவுடன் மல்லிப்பூ எவ்வளவு அழகாக இருக்கிறது. சாமந்தி எவ்வளவு அழகாக இருக்கிறது. குயில்கள் கூவதும் மான்கள் ஓடுவதும் என்ன அழகா. ஏன் குள்ளேர் ஓச்சு பாக்கலையா? குள்ளேர் ஓச்சு அது என் பார்வைக்கு யாரும் பார்த்தேன். சரி, அது உனக்கு எப்படி மனுஷன் இப்போ இது சந்தோஷமாகுதா? அதுக்கு தான் நான் சொன்ன வரலாம்னு சொல்லிட்டு சரி விட்டு சண்டைக்கு போலாமா? ஆனால் எனக்கு தாகம் அதிகரித்து விட்டது. தண்ணி தாகம் தானே? ஏங்க அந்த பக்கத்திலே இருக்குதுங்க குளம், சாப்பிட்டு போலாம். குளக்கரைக்கு சென்றால் என் தாகத்தை தண்ணி குடிச்சாதான் தாகம். அப்படியா? போலாம். சூப்பர் பிகர் ஒன்று போய் பாரு. அந்த பொண்ணை நம்ம பார்த்துட்டு போறோம். வேண்டாம் தலைவா, நாம் செல்வது போ. நான் வீட்டு விட்டு வந்து 4 நாள் ஆச்சு. அதற்காக கொண்டாடி பார்த்து 4 நாள் ஆச்சு. அந்த பொண்ணை பார்த்து தான் போறோம். ஒரு மனிதனுக்கு கடமைதான். பாருங்க, நம்ம நாட்டு படலாம் என் கண்ட்ரோல்ல இருக்குது. ஆளுக்கு ஒரு கோட்டை வாங்கி கொடுத்தா வீட்டுக்கு போடுவாங்க மாட்டாங்க. அதனால சண்டை போடணுமா? அந்த பொண்ணை பார்த்துட்டு போறோம். நீ ஒரு பிடிவாதக்காரன் அது நன்றாக தெரியும். ஒரு வரலாறு ஆசையை அந்த பொருளை அடைந்தே தீர்வாணி. உனக்காக நான் வருகிறேன். அவர்தானே சந்திக்கிறேன். அந்த பொண்ணு குறுக்கு வயல் சென்று பொண்ணை பார்த்து நான் குதிரை மாரி ஆயிடுவேன். நான் குதிரை மாரி ஆயிடுங்க. எங்க வீட்டு எருமை அதோட 10 லிட்டர் கறக்குது. ஆமா தலைவா. ஐயோ அப்படியே பணமரம் மாரிக்கிறாளே. ஐயோ ஐயோ புட்டு பார்க்கலாம் என்னாக்குதாங்க தலைவா. சரி, வந்ததை வந்து விட்டோம். அந்த பெண் யார்? எந்த நாட்டை சேர்ந்தால்? கேட்டோம் கேட்டோம். ஓடு ஓடு ஓடு. என்ன எத்தனை காலத்துக்கு தான் நாங்களே போய் கேட்டு நடக்கணும். நாங்க வந்து கேட்கணுமா? கூட்டி கூத்துட்டு உள்ள போய் உக்காரணுமா? இவங்க ஆடுவாங்களோ பாடுவாங்களா? என்னடா கதை எழுதுறீங்க உங்க அக்கால? ஓய் மாத்திரா கதைய. ஆமா, நீ போய் கேளு. அந்த பொண்ணு யாரு, அவ அட்ரஸ் என்ன, அதெல்லாம் போய் கேட்டு நான் தம்பி போ. கதை எதுனா வாத்தியார அவன் நடக்கிறான் மக்கால போய் போட. வாத்தியார மக்கள போய் போட. வாத்தியார மதிடா. போட. 5ஆவதுல வாத்தியார வச்சு வந்தோம் நான். அண்ணா இப்படி இருக்கு தெரியுமா? ஓடு வாய் போய். போய் காலறா. நண்பனாகி விட்டாய். நீ யாரா? யாரு? கடல் கரையில் தேடினார் சிப்பியல் கிடைக்கும். கவிதை போட்டு பொண்ண வள. கடல் ஓரத்தில் தேடினார் கொஞ்சம் உசாரா. முத்துக்கள் கிடைக்கும். முத்துக்களை விட்டு நீ எனக்கு பொக்கிஷடா. சூப்பரா சூப்பரா சூப்பர். உனக்காக இந்த வேலையை நான் போய் கேளு போ. சரி, என் ஜாமான படி.
போடா அப்பால என்ன? என் ஜாமான் பிடிக்குதே டைம் இல்ல அதுல வேற உன் ஜாமான் நான் பிடிக்கணுமா அந்த கீழே வச்சு போடா கையில ஒண்ணு போடுடா. டேய் கீழே வச்சு போடா உன் ஜாமான நீ ஒரு பிடிவாத அது போடா வச்சுட்டு உனக்காக எதையும் செய்வான் டேய் இந்த ஆளை வந்து இத மட்டும் செய்டா போடா வச்சு போடா போடா வாச்சு போடா மரியாதை தரையில சோறது போடா டைம் ஆகுது படுபாவி விடாம நான் வந்தேன். டேய், பொறுமையாக இரு. என்ன? ஐயா பொம்பளடா முதுவா பேசுறா பூ மாதிரிடா டேய் எத்து நீ கசகாதடா இது ஆம்சா இது கசகத்துக்கு மெதுவா மெதுவா பெண்ணே டேய் அது உனக்கு அண்ணி மாதிரி நான் உனக்கு அண்ணன் மாதிரி அண்ணியா அது மாரி பேசு பார்த்தா ரெண்டு பேரும் இப்பதான் எனக்கு தோணுச்சு பாப்பா மெதுவா பேசு சரி என்னுடைய தலையெழுத்து ம். பெண்ணே டேய் கீ பார்த்து பேசு ஏன்னா எங்க ஊர்ல இது போல ஒரு சம்பவம் நடந்துக்குது என்ன சம்பவம் அனுபவம் எனக்கு எப்படி? ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான் அவன் நேரடியா போய் லெட்டர் கொடுக்காத சரி. வெக்கப்பட்டுக்குன்னு அவன் ஃப்ரெண்டு கிட்ட லெட்டர் கொடுத்து அமிச்சான் சரி இவர் எழுதிட்டு அவர் எதுமா கொடுக்குது இவர் எழுதிட்டு அவர் எதுமா கொடுக்குது சரி. கட்சியில எதுமா கொடுத்தான் பாரு ஆ. அவன் தள்ளி இன்னும் போட்டான் எழுதி கொடுத்து அவன் போன்னு முடிச்சுங்கிறான் நீ சொல்ல வர அது மாரி நீ பாய்ச்சிட்டு நீ தள்ளி போட்டு நான் போய் முடிக்கணுமா அப்படி எனக்கு அந்த அம்சம் இருக்கிறது டேய், ஏதோ ஒன்று விட்றா அம்சமா அதுக்கு அம்சமா அது லவ் நீ நினைத்தாலே அது எங்க நடந்துவிடும். ஒட்டுன்னே தெரியாது சரி ஆகட்டும் போ போ பெண்ணே ஐயா கேட்கத்துல நான் எதுவும் பண்ணல அது தன்னால வருது சரி இரு. ஆ, ஆர்வத்தை ஆ, ஆ. பெண்ணே ஐயா. எந்த நாட்டை டேய் தெரியல நான் இப்படி இப்படி அது கை ஒதுது சரி என்ன பிடித்து ஆ. பெண்ணே ஐயா டேய், என்னங்க நான் ஒண்ணுல வாய்த்தால கொஞ்சம் இழிச்சு பண்ண உன்னை தாண்டா பாக்குறேன் பார்க்கட்டான் நல்லது தானே ஏய். அதுதான் ஒன்று பேச சொன்னேன் கேட்பவன் கேட்க பதில் சொல்ல ஆ சரி சரி நீ பேசுப்பா பேச பெண்ணே ஐயா எதுவுமே பண்ணல சீரியஸா நின்று பெண்ணே ஐயா எந்த நாட்டை சேர்ந்தவன் ஏய் உயிர் போட்டு போற நெஞ்சு பூச்சிங்கிற ஓடுவாய். பேசுறா எந்த நாட்டை சேர்ந்தவன் ஆ. உன்னுடைய பெயர் முனியம்மா கோவிந்தம்மா ஆய்மா ஆட அந்த 3 பேர்ல என்ன ஒண்ணு சரி, அவன் நாவினால் சொல்லட்டும் ஆ சொல்லு எந்த நாட்டை சேர்ந்தவன் ஐயா வந்திருப்பது நீங்கள் யார் எந்த நாட்டை சேர்ந்தவங்க எதுக்காக என்ன சத்தா தேடி வந்திருக்கீங்க நம்ம நெத்தில இழிச்சு வாயின்னு எழுதி ஒட்டிக்கிறாங்க டேய். பரவலாம் நீ யாருன்னு கேக்குறாங்க பரவாயில்ல சொல்லு சரி. சொல்லு மணிமணி நாட்டில் டேமேஜ் ஆக்க முடியும் பெண்களுக்கு முக்கியத்துவம் தருவன் ஆ, ஆ. இந்த ஆள வந்தா. சொல்லு நானே உனக்கு சொல்லு பெண்ணே ஐயா. மணிமணி நாட்டை சேர்ந்தவன் ஆ. முப்படை ஆ. தளபதி ஆ. அளவன் கட்சியில அப்பதான் டேமேஜ் ஆக முடியும் ஐயா என்னை வாழ்த்துங்க வாழ்த்து வாழ்க வளமுட முட்டி போட்டா கூட அதே லெவல் தாங்குது சரி சரி நீடோடி கோலம் வாழ வேண்டும் என்று சரிங்க. மனதோர வாழ்த்துகிறேன் வாழ்த்துங்க வாழ்த்துங்க உன்னுடைய பெயர் ஐயா. எந்த நாடு உன் தகப்பன் நான் யார் தெரியுமா யார்? நான் தான் முன்னாள் கோட்டை காவலனுடைய மகன் நான் போனா நான் தான். நான் போனா ஓ மை காட் நீ நான் போன்னு தெரிஞ்சுடா உன்ன வந்து பாக்க சாகல உன்னை சைடு வச்சிருப்பனே படுபாவி நிறைய பேர் அப்படித்தாங்க பண்றான்ப்பா குறுக்கு வைய கிடையாது நிறைய பேர் இப்படி தான் பண்றான் அவன் தம்பியோட ஃப்ரெண்டுன்னு போறான் அவங்க உக்கால லவ் பண்ணிட்டு வந்துடுறான் காலம் நிறைய கெட்டு போச்சுப்பான் எவனையும் ஊட்ட சேர்க்க முடியல இப்போ அவ்வளோ கைமாக்குது அடுத்தவன் செய்யறான் என்று நீ நினைக்காதே அப்படி இல்லைங்க செய்யறாங்க ஆ சரி சரி விடு பேசு பெண்ணே ஐயா உன்னுடைய பெயர் என் பேர் தாங்க மலர்கொடி ஓ, மலர்கொடி. மலர் கொடி அப்படியே சுத்துவான். சரி வா நீ என்ன பண்ண அவன் சண்டைக்கு வந்திருப்பான் நீ போய் சண்டை பாரு நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துடுறேன் மலர்கொடியை பார்த்தவுடன் என் மனம் சஞ்சலம் அடைகிறது ஏய் அப்போ நான் கடமை கடைன்னு பேசுனேன் அது நாரவாய் ஆ இது நல்லவாய் என்னடா திடீர்னு வடிவேல் மாதிரி ஆயிட்டா சென்சே கிடைக்கிறா டேய் ஆ அவளை அப்பா பார்த்து ஆ. பேசிட்டு இப்போ நான் என்ன பண்ணும் படைகளை சர்வ ஜாக்கிரதையாக தயார் நிலையில் நானு. புறப்படு ஓஹோ ஓ ஆண்டவா ஈஸ்வரா இவனா சொல்றதான் நான் நினைக்கல நீ வந்து இவன் வாயில சொல்ற என்ன உள்ள போடான்னு பரவாயில்ல அதுவும் இது நன்மைக்காகத்தான் புறப்படு இருக்கும் தம்பி. எதுக்கு அவன் என்ன உள்ள போக சொல்றான்னு எனக்கே தெரியல சரி எதனா ஒரு நல்லதுக்காகத்தான் இருக்கும் நான் அப்படி போறேன் ஆகட்டும். பாத்துக்க வரட்டா சிரிக்கிற அப்புறம் நான் நிலைமையோ ஏய். ஆண்டவா வரண்டா டே ஓட்டா ஐயா பத்தாமரை குளத்தில் புத்து சத்தாமரை போல் காட்சியளிக்கிறாயே பெயருக்கேற்ற உருவத்துக்கேற்ற பெயர் மலர்கொடி ஆமாங்க. மலர்கொடி உன்னை பார்த்தவுடன் என் மனம் சற்று சந்தோஷம் அடைகிறது தனிமையில் பேசலாம் என்று துடிக்கிறது என் இதயம் ஐயா என்னங்க சொல்றீங்க
உங்களை இதற்கு முன்னாடி நான் ஒரு தடவை கூட பார்த்ததே கிடையாது. உண்மைதான். இப்போதுதான் சற்று நேரத்துக்கு முன்பு பார்த்தேன். உண்மை. நீங்க ஏதோ பேச போறேன்னு சொல்றீங்க. ஆ. எதுவா இருந்தாலும் இப்பவே சொன்னா நல்லா இருக்குமே. மலர்கொடி பார்த்ததில் விழித்தது உன் முகம், ஆமா. கேட்டதில் விழித்தது குரலோசை, படித்ததில் விழித்தது உன் பெயர், ரசித்ததில் பிடித்தது உன் குணம், பழகியதில் பிடித்தது உன் அன்பு செல்லம், துடிப்பதில் இதயம், துடிக்க வைப்பது உன் நினைவுகள். நீ இருப்பதோ தொலை தூரத்தில், உன் கனவுகளும் நினைவுகளும் இருப்பதோ என் விழிவோரத்தில். வாக்கண்ணே வா. என்னங்க இது அதுன்னு சொல்லி இருக்கிறீங்க. அப்படியா? எதுவா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா சொன்னா நல்லா இருக்குங்க. கண்ணே உன்னை காண கம்மனை தேடவா, கவியால் மலச்சூட கவிஞனை அழைக்குமா, கரும் ஊந்தல் அழகானதோ, துள்ளும் இடைரெண்டும் செதியானதோ. வாக்கண்ணே வா. என்னங்க சொல்ல வரீங்க? புரியவில்லை. எனக்கு நான் புரியவில்லை. சொல்லும் வார்த்தை உன் செவிக்கு ஏறவில்லை. எனக்கு புரியலங்க. மலர்கொடே வானத்தில் கேட்பது இடியோசை, பாத்தியா? கடலில் கேட்பது அலையோசை, கோவிலில் கேட்பது மணியோசை, இந்த ஆளவன் தான் இதயத்தில் கேட்பது காதலோசை. என்னை விட்டுச் செல்ல. I love you. ஐயோ ஐயோ ஐயா, தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க. ஏய், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். மலர்கொடி நீங்க நினைக்கிற தவறான பெண் நான் கிடையாதுங்க. நீ கிடையாது. கண்டவருக்கெல்லாம் காட்டும் இது காமக்கலை இல்லைங்க. காமக்கலையில மீட்கப்படாத ஒரு வீணை. வீணை. யாராலையும் மீட்க முடியாதுங்க. அந்த வீணையை மீட்டெடுப்பான் இந்த ஆளவன் தான். வேண்டாம், வாதத்திற்கு மனதுண்டு, பிடி வாதத்திற்கு மனது. கட்டி அரவணைத்து ஒரே ஒரு முத்தத்தை கொடுத்து விட்டார், இந்த மணிவரி நாட்டில் சிலகோலம் உயிரோடு வாழலாம். வாக்கண்ணே வா. கட்டி அரவணைத்து முத்தத்தை கொடுக்க வேண்டுமா? ஐயோ ஐயா, என்ன நீங்க பார்த்துதான் ரசிக்க முடியும், ஆனால் என்ன தொட்டு ருசி பார்க்கவே முடியாது. அப்படியா? அது மட்டும் இல்லைங்க. ஏய். ஒரு நாயினால் ஒரு தேங்காயை உருட்டத்தான் தெரியும். தெரியும். அதை உடைத்து ருசி பார்க்க தெரியாது. என்னை நாய் என்று உரைக்கிறார். திருநாயினுடைய ருசவம், விசுவரூபம் உனக்கு தெரியுமல்லவா? எனக்கு தெரியாது. மலர்கொடே ஒரு பொருள் மீது ஆசை வைத்து விட்டால் அந்த பொருளை அடைந்தே தீர்வானதால வந்தார். வாக்கண்ணே வா. ஐயா, நீங்கள் இருப்பதோ கோயில் கோபுரம், நான் இருப்பது ஒரு குப்பை மேடுங்க. உனக்கு எனக்கு ஏணி வைத்தாலும் திருமணம் ஒன்று விட்டால் திருமணம் இல்லையா? பலாத்காரம். திருமணமோ பலாத்காரமா? வேணாங்க அதெல்லாம். மலர்கொடே உன்னை பார்க்க பார்க்க என் இதயம் விட்டுவிட்டது. கண்ணால மலர்கொடே எடுத்துட்டு போறாளே குதிரையிலா, அழகிற நீ ஒரு வண்ணமையிலா, உனக்கும் எனக்கும் என்ன பொருத்தம் ஒன்ன சேர்ந்தாலே, கண்ணார வைக்கிற சமைச்சண்டையா, உன்னால சாஞ்சு முட்டை வாழ பண்டையா, எடுத்துட்டு போறாளே குதிரையிலா, அழகிற நீ ஒரு வண்ணமையிலா, உனக்கும் எனக்கும் என்ன பொருத்தம் ஒன்ன சேர்ந்தாலே. குதிரையிலா, அழகிற நீ ஒரு வண்ண மயிலா, உனக்கும் எனக்கும் என்ன பொருத்தம் ஒன்ன சேர்ந்தாலே. போத வாய மூடுங்க. ஓட்டி ஒளியில ஆசைப்பட்டு இனிமேல் மலர்கொடிலாம் சொல்லாதீங்க. கோமால மண்டபல முத்தத்தினை வைக்க மாட்டேன். கட்டி அணைத்த முத்தத்தினை யாரும் தர முடியாது. அப்படியா? முடியாது. என்னை தட்டி இறங்க முடியாது. நிச்சயமாக, நிச்சயமாக, உறுதியாக, உறுதியாக, சத்தியமாக. சத்தியமாக. ஒரு மனதில் தேடி விடுவது ஒன்று விடுவதில்லையே. மனுஷனுக்கு கொட்டி அழைக்காது ஒன்று விடுவதில்லை. ஒரு மனதில் தேடி விடுவது ஒன்று விடுவதில்லை. பழைய முதல் பதுமல் மாற்றுவேன், பழைய முதல் பதுமல் மாற்றுவேன். ஒன்று விடுவதில்லை. ஒரு மனதில் தேடி விடுவது ஒன்று விடுவதில்லை. ஒரு பெண்ணை பார்த்த உடனே தாயாக தங்கையாக நினைக்க வேண்டும். தாரமாக நினைக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு மனிதனா? ஆமா, உன் கூட வந்த அவன் போயிட்டான். ஒரு முறை இப்படி நடந்தது. இருவருடைய தலையில உள்ள அண்ணா, இந்த நல்ல நேரத்துல நீங்களே வரல, படுபாவியா உயிரே போயிருக்காங்க. தங்கை வராதமா சொன்ன. வாமா போலாம். வாடா, வாடா, எங்க இருக்கிறான்? வா, வா, வா.
சொன்னான் ஏதோ நடக்க போகுதுன்னு. நானும் அதை நினைச்சுதான் உள்ள போனேன். கட்சியில பார்த்தா வேண்டாம். ஒரு நாட்டு தளபதி கூட பார்க்காம ஏய். உன் நெஞ்சில கால் வச்சான். மறப்போம். நான் இந்த நிலையம் வச்சிருப்பான் ஏய். காலை. அடித்தவனை பிறகு பார்த்துக் கொள்கிறேன். என் மனக்கவலையாக என்ன இருக்கு. பண்ணலாம்? என் அந்தரங்க காதலி டேய், 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 சௌரவதியை டேய், சந்திக்கிறேன். அது முதல்ல அங்க போக வேண்டியதானா? சரி. பட்டுக்கு போனோமா? எது நடக்கும் போது தடத்தை தெரியும். ஆ. புறப்படு. சரிக்கோ மூடிடுங்க. டேய். சீனியர் வந்தா டபுள் போட்டு சொல்லிடுங்க. டேய். சரி பரவாயில்ல. சௌரவதியை சாரு சந்திப்போம். போ போலாம். எனக்கு போகாமல் அறிவுரை. சாரு சாரு சாருமதின்னு சொல்லுவாங்க. எப்படியோ விச வெளியே வந்தா ஆமாடுதுமா. என்னதானா தாசு குடும்பத்தில் பெண்ணா பிறந்து 10 பேருக்கு உடம்பு காட்டினாலும் மனசார ஒருவர் இருக்கிறார். இந்நாட்டு ஆள வந்தான் தளபதியார். எங்கதான் போறாருன்னே தெரியலம்மா. ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. எப்போ வருவாருன்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். எங்கிட்ட பாராதுரா அவ்வளவுதான்டா. அது மக்கால போய் அடிக்கிறாமா வந்தா வரும்போதே அடிக்கிறாமா நீ கூட அடிக்கிற இல்ல. ஒரு வரும்போதே ஒருத்தவங்கிட்ட பேச வரும்போது சண்டையில தான் வருவீங்க. உட்காருமா வந்துட்டான் ஈனமா நல்லாதான் மக்கால போய் இது நாட்டு என்ன நாட்டு என்ன நாட்டு உட்காரு அடிக்கிறமா வந்து அடிக்கிறவா உக்கால போய் ஈனமானல்ல அடிக்கிறான் குத்துட்டு வந்து அடிக்கிறாப்பா. கடை குத்துட்டு அடிக்கிறான். கடை வாங்கினா எவனா திருப்பி காரணம் சட்டுங்குதா அவனுக்கு ஈனமானல்ல என்னடா குத்துட்டு அப்பப்போ போய் கேட்கறமே அவனு அதிகமா இல்ல தூக்க மாட்டி சாவான்டா. அட கொடுமையே. கடை குத்துமா தூக்க மாட்டி சாவணும். அவன் தூக்க மாட்டி செத்துட்டா யாருக்கிட்ட போய் வாங்குவான்? வாங்குவேன். அவனும் தூக்குதான். உங்ககிட்ட வாங்கிறேன்.
போமா பாலா கடை எதுக்கு வாங்குறோம்? ஏன் வாங்குறோம்? அவன் இருக்குது கொடுக்குறான், நான் இல்லை வாங்குறேன். அவ்வளவுதான் நீதி. டேய் இந்த நீதி பத்திலாம் பேசாத. என்னண்ணா நீ நீதி பத்தி பேசுனா நான் வேற மாதிரி பேசுவேன். ஓ நீ எதை பத்தி பேச நான் விடு. அடிக்கிறப்பா வந்து அடிக்கிறப்பா கடவுத்த கம்ப்ளைண்ட் அடிக்கிறான். ஏண்டா அவன் அடிக்கிறான்னா அவன் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்துடணும். ஓ கொடுக்கணுமா? என்கிட்ட துட்டு இல்ல. இல்லாதவன் எதுக்கு வாங்குற? இல்லன்னு சொல்லிட்டா வாங்கினேன். இந்த நான் ஏன் வாங்க போறேன்? நான் லூசா மென்டலா எல்லாமே இல்லன்னு சொல்லிட்டா வாங்குறான். ஆனா அவனுக்கு அறிவு இல்ல. என்னடா இவன் இல்லன்னு சொல்லிட்டு கேக்குறானே, மறுபடியும் எப்படி கட்டுவான்? அவன் வீட்டுக்கு எவ்வளவு செலவு பண்ணுவான், எவ்வளவு சம்பாதிக்கிறான் தெரியாத. பாட்டு அது குத்தா பாட்டு குத்து மாடா, பாட்டு குத்துருமாடா. இவ்வளவு கையை தூக்குறான், சூரட்டு இருக்காரன். ஐயோ ஐயோ சிரிக்க வச்சுட்டு பாத்தியா? டேய் வாங்கி துண பையா. எல்லாருமே வாங்கிட்டாமா சாப்பிடணும். யாருமே அவனே பயிர் வச்சு சாப்பிட முடியாது. நான் சொல்றேன் நல்லாவே இருக்க மாட்டேன். நீ எல்லாம் எப்படி பூடுவியோ? அந்த பையே போவோமா? ஏந்திரு. நான் புல்டோசர் வரணுமா? கை கூடுறான் தூக்கத்துக்கு கை தானே அறிகிறேன் உனக்கு. உக்காருப்பா உக்கார். என்ன டஸ்ட் ஆயிடுச்சாங்க? எதுவும் அவளை உக்கார். அடிக்கிறாமா வந்து அடிக்கிறான். அவன் அடிக்கிறான், அவன் அடிக்கதான் செய்வான். பணம் கொடுக்கலையா? எங்கன்னா வேலைக்கு போய் உழைச்சு சம்பாரிச்சு கொடுத்துடணும். ஓ நம்ம பாத்துறா என்ன அவங்ககிட்ட கடை வாங்கிட்டா நான் வேலைக்கு போகணுமா? போறது இல்லையா? எங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு என்ன பெற்று வச்சுக்கிறாங்க. அவங்ககிட்ட கடை வாங்கிட்டா நான் வேலை நட உலகம். அவங்ககிட்ட கடை வாங்கிட்டா நம்ம வேலைக்கு போகணுமா? போமா அப்பாலா என் வீட்டை நன்னாடி 100 பேர் வரான். யாரது 100 பேர்? எல்லாம் கடன் ஊத்துவேன். எனக்கு உடம்பு சரியா ஆட்டோல இருந்து ஊசி போட்டுட்டு வரான். ஒருத்த ஆப்பிள் வாங்கினு ஒருத்த திராட்சை வாங்கினு வரான். என் வீட்டான ஒரே பரபரப்பாக்குது. ஏன் இதெல்லாம் செய்யறான்? நான் செத்து நான் துட்டு காட்ட மாட்டேன், உயிரோடு வச்சுக்கிறேன். ஆனா அவனுக்கு உண்மைன்னு தெரியாது. என்ன நான் உயிரோடு இருந்தாலும் துட்டு காட்ட மாட்டேன். அதனால வேற லெவல்டா டேய். ஏச்சி மூடு வாய மூடு. அதான் ஒரு பணத்தை வாங்கிட்டோமா மரியாதையா கொடுத்துன்னு அப்பதான் இன்னொரு நாளைக்கு அவங்களும் கொடுப்பாங்க. கொடுக்கணும் என்கிட்ட இல்ல சொல்றேன். மூடுறா தொடப்பு கட்ட. நீ தம்மா மூடணும் சரியா? நான் மூடு. செத்து அவனை அவ்வளவு வார்த்தை பேசுற. பின்ன பேசாத. பின்ன பணம் கொடுத்துக்கலாம் அந்த மரியாதை. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்ககிட்ட ஒரு நாள் போய் வாங்கினேன் தெரியுமா துட்டு? ஒரு நாள் போய் வாங்கினேன். ஆனா அவன் என்கிட்ட வாங்கிட்டு 10 மாசம் ஆளுங்கிறான். 10 மாசம்? ஆமா. அதுல யாரு பெரிய ஆளு தெரிஞ்சுக்கோ. கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 ஜிங்கு ஆடுதான். அது என்ன ஜிங்கு தாங்கன்னு சொல்லலாம். அது என்னவோ அது மணி. அது ஜிங்குன்றது இது. ஜிங்கு ஆட்சான்றது அந்த மணி ஆடுதுன்னா பாரு சோடா புட்டியே. ஏன் தெரியாது? இந்த வாரம் இரு. மணி ஆடுற கதைன்னா ஆக மாட்டேங்குதுமா. சரிப்பா. நான் என்னன்றேன், அவருக்கு பைபிள்னால ஒரு மரியாதையா பேசு. ஒரு கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார், கடவுளுக்காச்சும் நான் ஒன்னு சொல்லிட்டா. என்ன? கடன் கொடுக்கறான் பாரு, அவனா மனுஷன். கடன் வாங்குறான் பாரு, அவன் கடவுள். அது எப்படி கடவுள்? ஆமா அந்த சாமிக்குது. அந்த சாமி 3 லட்சம் ரூபாய் ஊத்தி திருவிழா பண்ணு சொல்லிச்சா? இல்ல இவங்களே வீட்டு வச்சு பண்றாங்க, திருவிழா பண்றாங்க. சரி. அது மாதிரி துட்டு இல்லாத கடவுள். நானும் துட்டு இல்லாத கடவுள். போடுங்க கேட்காதீங்க. ஆமா கேட்காதீங்க. ஆமா ஆமா. வாய மூடுறியா? கடவுளை நீயும் ஒப்பிட்டு பேசாத. இப்ப கடவுள் இருக்கிறான்னா பணத்தை கொடுத்துட்டு எனக்காக திருவிழா பண்ணு சொல்லு. இல்ல இல்ல ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு பிரார்த்தனை இருக்கும். ஆமா ஆமா. அந்த பிரார்த்தனை நிறைவேற்றினா கடவுளுக்காக இதை செய்யலாம் அதை செய்யலாம் செய்யறாங்க. ஆமா ஆமா. நான் என்ன சொல்றேன், ஒரு எடுத்துக்காட்டு. ஏய் நீ தான் எடுத்துக்காட்டு. நான் புறம்போக்கு. சாரிமா ப்ளீஸ், மீனிங் புரியலமா? சாரிமா மாமா ப்ளீஸ் ப்ளீஸ். எடுத்துக்காட்டு. மேல வைக்காதப்பா. அப்ப கீழே வைக்கிட்டா? கைய வைக்காத. அப்ப காலை வைக்கிட்டா? காலை வைக்காதடா. அப்ப கைய வைக்க கூடாது. நான் உண்மையிலே சொல்றேன், அவன்கிட்ட நான் துட்டா கடை வாங்கல. என் பெரிய பொண்ணு கல்யாணம். என் பெரிய என்ன தெரியுமா? மோட்டர் பாய் வாங்கி தரேன் 1 லட்சம் ரூபாய். எவங்கிட்ட இருக்குது? ஏடிஎம்ல போனா வெறும் 2000 ரூபாய். அப்புறம் அதை வச்சு வாங்க முடியுமா? அந்த நேரத்தில் கடவுளை கம்ப்ளைண்ட் விளம்பரம் பண்ணா, 2 வீலர் விளம்பரம் வாங்க 2000 ரூபாய் கட்டுங்க, வட்டி எடுத்து முடிக்கும். அப்புறம் மாசமானா கட்டுங்க. நானும் 2000 ரூபாய் கொடுத்த வட்டி எடுத்து வந்தா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். அதுவும் முழுவா மாறி போச்சு. அதுவும் கோயில வந்துச்சு. இது வரைக்கும் 12 மாசம் ஆச்சு. நான் ஒரு டியூ கூட கட்டல. ஏன் கட்டல? ஏன் கட்டனா? அவன் மாசமான பணத்தை கட்ட சொன்னான். அவன் நோவாது சொல்லிட்டு போட்டான், மாசமா நான் கட்டுன்னு. இது வரைக்கும் பொண்டாட்டி மாசமே ஆகல, நான் எப்படி கட்டுவேன்? அதுக்கு நான் பகுத்துட்டு பொண்டாட்டி மாசமான நான் கட்ட முடியுமா? இல்ல நீ மாசமான நான் கட்ட முடியுமா? வாய மூடு. மாசமான மாசம் ஆவறது இல்ல, மாதந்தோறும் முதல் தேதி வந்த உடனே பணத்தை கட்டுங்க. கொண்டாந்து அட மெண்டலா, கொண்டாந்து கட்டி போடா. சேலு கலக்கிற மாசமான கட்ட போறா. உட்கார போய் போயாலான்னு போட மாசமாடி கட்டுறேன்.
ஐயோ ஆமா ஆயாவே ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம் 12 மாசம். ஒரு மாசம் உனக்கு கோயில் தெரியுமா மாட்டேன் நான் கேக்குறேன் நீ ஆம்பளை தானே சிங்கம் சிங்கம் இப்ப நஞ்சா விட்டு 2 சால் ஓட்டுவேன் யாருக்கு மாமா கலகா ஓடு மாமா கலகா ஓடு மாமா ப்ளீஸ் 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 ஐயோ ஓ சத்தியமா சொல்றமா நீ அடிக்க சொல்லி என் பொண்டாட்டி மாதிரியே இருக்கிற விட்டுன்னு இந்த பார் நான் நீ கையாட்டு சொல்லி என் கூத்தியார் மாதிரியே இருக்கிற ஐயோ ஐயோ நாக்கு அடிக்க சொல்லி என் கொய்ஞ்சா மாதிரியே இருக்கிற நீ ஐயோ தலையில அடிச்சு ஏதோ பகுத்துட்டு பொண்டாட்டி மாதிரியே இருக்கிற இங்க நீ குஞ்சிய பாரு அப்ப என் மாமியார் மாதிரியே இருக்கிற நான் மாமியா குடிஞ்சு அந்த கிடக்குறா பெருமை எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பச்சிட்டு இருக்கிறான் சூப்பர் ஐயோ ஒட்டியான அர்த்தம் அத்துக்கிச்சா நான் ஒட்ட வைக்கிட்டா ஐயோ கும்முனுக்குறியே ஏ சனினே பையில அந்த பிரம்ம எப்படி பச்சான்னு தெரியல ஏய் என்ன பார்த்து பேசுடா விடு விடு மா ஒன்னு கேப்பேன் தப்பா நினைக்காத என்ன சாமி உனக்கு சீதல் உடம்பா ஏன் திடீர்னு அங்கங்க ஈரமாக்குது எல்லாம் எப்படி நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன் வேணாண்டா அப்புறமா நான் வச்சு செய்வேன் நான் வைக்காதவே செய்வேன் நான் வேற லெவலு ஏண்டா டே டாபரு எப்படியா உன்னை டாபர்னு சொல்ற டாபர் அண்ணா டாபர்னு நான் செல்லமா கூப்பிடுறேன் யாரு நீ அதான் கேட்ட டாபர் என்ன மீன் டாபர்னா என்ன சொல்லு கூட்டி கொடுக்குறவன் டாபர் யாரு கூட்டி கொடுப்பான் பிராஸ்டியூட் மேல பறக்குறாங்களா அவங்களா அது பேராஷூட் அப்ப இது பிராஸ்டியூட்னா தேவடியான அர்த்தம் அப்ப நீ தேவடியா நான் டாபர் விடு கணக்கு சரி போச்சு விடு தேவையில்லாதெல்லாம் பேசாத நான் பாக்குறதுக்கு தான் பொம்பளை உம்மளை பச்சை பொறுக்கி அப்ப காஞ்சா பொறுக்க மாட்டியா ஓ மை காட் கடலுக்கு கப்பலா இருக்கு எங்க அம்மாவுக்கு தொப்பலா இருக்கு திக்கு திக்கு திக்கா ஜிகு ஜிக்காதான் ஆமா ஏ ஐஸ்கிரீம்டா ஐஸ்கிரீமா வேணாமா இப்ப சப்பாத தொட்டை காட்டிக்கோ எனக்கு வேணும் சப்பாத வேணா சரி என்ன விஷயமா வந்திருக்கேன் உங்க ஆள் வரா ஐயோ உங்க ஆள் வராருமா எந்த ஆளு தளபதி லவர் ஐயோ தின்னாது தின்னா கேட்டு 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 தேர் பாட்டுது ஏய் 1 வீக் முன்னாடி நகை எடுக்கலாம் தேட்டு கடைக்கு போனேனா சேட்டு கிடக்கிற போட்டானா போட்டா உன் ராசி நான் தெரியல பாக்குறலாம் போடுறாமா ஏய் ஐயோ எனக்கு அது போல தங்கிது 10 சவர நகை வாங்கிட்டு வந்தேன் அப்படியா நல்ல வேலை ஒண்ணு குறைக்காத குத்துட்டான் ஏன் இல்லைன்னா 9 முடிஞ்சு சரி விடு விடு நான் போட்டுக்கிட்டேன் போட்டு அவ்வளோதான் எங்களுக்கெல்லாம் கணக்கு கிடையாது அதேதான் ஆமா, ஆமா. வர இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லு தயவு செய்து தேய்ச்சி கிடக்கிறாடி சரி நீ மாட்டையா உனக்கு பணம் போட்டு வச்சுன்னு வந்தா உனக்கு தெரியும் என்ன விஷயம்னா பணம் போட்டு வச்சுன்னு வந்தேன். ஆமா சரி விட்டு என்னன்னா டாபரே எப்படியா ஏய் கேவல பொழுது யாருன்னு சொல்லிட போறேன் சரி சொல்ல ஆளுகிட்ட வரேன்